ஹஜர்மா, ஹஜர்மா. யாரு? வஹீதாரத்தாவா? ஆமா, வாங்க வஹீதாரத்தா. நேற்று வந்து நான் சொன்னேனே செய்தி, உம்மாட்ட சொன்னியா? சொன்னேன். இந்த அம்மா கூப்பிடுறேன். நேற்றே சொல்லிட்டேன், இந்த அம்மா வருவாங்க. இப்போ உட்காருங்களா சோபாவில்? இல்லைம்மா, உட்காரவும் நேரம் இல்லை, அவ்வளோ வேலை கிடக்குது. இப்போ பேங்குக்கு வேற போகணும். வா வஹீதா, நல்லா இருக்கிறியா? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிற சப்ராரத்தா. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேம்மா. நேற்று ஹாஜர்மா சொல்லிப்பான எல்லா செய்தியும்? ஆமாம் ஆமாம், எல்லா விவரமும் சொல்லி காமிச்சாதான். இன்ஷா அல்லாஹ், அல்லாவுடைய நாட்டம் தான் நடக்கும். வஹீதா, நீ இன்னமும் கொஞ்சம் நிறையா விசாரிச்சுக்கிட்டு வா. நேர்லயே பொண்ணு வீட்டில் போய் விசாரிக்கிறது உனக்கு நல்லது. அப்படி சொல்றீங்களா? சரி சரி, இன்ஷா அல்லாஹ் நான் போய் நேரிலேயே போய் நல்லா விசாரிச்சுக்கிட்டு வர்றேன் சாயங்காலத்துக்கு. ஆமா வஹீதாரத்தா, இங்க நேரில் போய் எல்லா விவரம் கேட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதுக்கு பிறகு முடிவு பண்ணிட்டு நம்ம எல்லாரும் பார்க்க போவோம் பொண்ணு. ஆமா, நீ சொல்றது சரியா படுது எனக்கு. சரி, அப்ப நான் இப்ப கிளம்புறேன். அட யாவுல வந்த உடனே கிளம்புறேங்கிறா? இடி உள்ள தேத்தனி குடிச்சிட்டு போகலாம். நீ எப்ப வந்தாலும் காலில் சுடுதண்ணி ஊற்றிட்டு தான் வருவா. கொஞ்ச நேரம் மனுஷன் வீட்டுக்கு மனுஷன் வந்தா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகணும். ஆரம்பரை உடனே கிளம்புறேங்கிறா? இல்ல சப்ராரத்தா, ஒன்னும் கோச்சுக்கிடாதிய. நான் வந்து வராமே போறேன், திரும்ப வருவேன், தேத்தனி குடிக்கிறேன், இருக்கிறேன், தங்குறேன், போறேன், வர்றேன். போகுது போ. சரி, போயிட்டு சாயங்காலத்துக்கு வா. சரி சப்ராரத்தா, கிளம்புறேன். அம்மா, இந்த இடம் நல்ல இடமா இருந்தாக்கா பேசி முடிச்சிட வேண்டியதுதான் சட்டப்பட்டு சொன்னக்காம. ஆமா, நீ சொல்றது சரிதான். அவன் என்ன சொல்லுவான்னு தெரியலடி. அவன் என்ன சொல்றது நம்ம இஷ்டம்தாம்மா. இருந்தாலும் அவன்கிட்ட நம்ம ஒரு வார்த்தை பேசணும்ல. கல்யாணம் முடிக்கிறவன் அவன் தானே. சரி சரி, நம்ம வஹீதாரத்தை எல்லாத்தையும் பேசி முடிச்சுக்கிட்டு பொண்ணை பார்த்துக்கிட்டு வந்து அப்புறம் சொல்லுவோம். இப்போ ஒன்றும் சொல்லாத. சரி வா, வேலையை பார்ப்போம். இதுதானே மும்தாஜ் வீடு. நான் வேற வந்து ரொம்ப நாளாச்சு. சரி, உள்ள போக வேண்டியதுதான். இதான் மும்தாஜ் மோளா இருக்குமோ? இந்தம்மா தங்கச்சி, அம்மா எங்கம்மா? யார் நீங்க? நீ மும்தாஜ் மோவா தானம்மா? ஆமா, நீங்க யாரு? அம்மாவை கூப்பிடுமா? அப்படியே உள்ள வாங்க. பரவாயில்லையே, நல்ல பிள்ளையா தான் இருக்கிறா. வாங்க. யாரடி பனிஷா? அம்மா, உன்னதான் தேடி வந்துட்டா. அது யாரடி? சரி, நீ உள்ள போ. சரிம்மா. என்ன செய்தி வஹீதா, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேன் மும்தாஜ். ஜுனைதா, என்ன செய்தி? பாத்ரூம்ல வலிக்கணும் தான் கேள்விப்பட்டானே, வரக்கூட நல்ல முடியல. உடம்பு தேவலையா உனக்கு? தேவலாம் அல்லாட உதவியா, நல்லா போச்சுமா. வாவே வந்து உட்கார, நின்றுகிட்டே இருக்கிறா. பரவாயில்ல, இருக்கட்டேன். உன் மவனுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை சொன்னியல்ல, அதான் நல்ல இடத்துல பாத்துக்கிற. யாரும் ஊரு எங்க? அதான்ல சொரைக்கா கொலைக்கு பக்கத்துல சால்ட் லைன் இருக்குதுல்ல, அங்க கொடமராக்க சபுரான்னு சொன்னா எல்லாருக்கும் விளங்கும். அவன் மவனை தான் நான் சொல்றேன். அப்படியா? அது யாரு கொடமராக்க சபுரான்டா? அதான் ராத்தா, எங்க மாமியா விட்டு வகையாருக்கு கொஞ்சம் சொந்தம் வரும். அப்படியா? அது சரி. மாப்பிள்ளை பேர் என்ன? மாப்பிள்ளைக்கு எத்தனை வயசு? மாப்பிள்ளை என்ன வேலை நினைக்கிறாரு? மாப்பிள்ளை பேர் வந்து முஸ்தபா, வயசு வந்து ஒரு 25. ஏதோ ஒரு கம்பெனில அக்கௌண்டர் வேலை பார்க்கறதா சொன்னாங்க. ரொம்ப நல்ல பையனா. சரி சரி, இன்ஷா அல்லாஹ், அல்லாவுடைய நாட்டம் தான் நடக்கும். எங்கூட்டுக்காரங்க ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் வந்தவொடனே சொல்றேன். சொன்னதுக்கு பிறகு என்னன்னு முடிவு பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். சரி மும்தாஜ் ராத்தா, நான் கிளம்புறேன். இவ்வளோ நேரம் நின்றுகிட்டே இருக்கிறீங்களா உட்காராம? ஆமா, நமக்கு பழகி போச்சு, நின்று பேசுறதே வேலையா போச்சு. சரி, நல்லது, போயிட்டு வரேன். ஜுனைதா, நீனும் மாப்பிள்கிட்ட சொல்லி அந்த மாப்பிள்ளை தம்பி எப்படி நல்ல பையனா என்னன்னு சொல்லி விசாரிக்க சொல்லு. ஆமா ஆமா, கண்டிப்பா சொல்லுவேன். சரி இரு, இந்த வந்துடுறேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை ஆன் பண்ணுங்க. இங்க பாருங்க, நீங்க இங்க வந்தது ஒரு வகைக்கு நல்லதா போச்சு. சொரைக்கா கொள்ளையில சால்ட் லைன் இருக்குதுல்ல, அங்க கொடமளவாக்க சபுரா குடிக்கலாம்ல, உங்களுக்கு தெரியுமா யாருண்டு? ஆமா, எங்க வாட்சா வீட்டுக்கு சொந்தக்காரவோ. அப்படியா? அதான் சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன் மும்தாஜிட்ட. என்ன செய்தி? அதாங்க, நம்ம பனிஷாக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பாருன்னு சொல்லியிருந்தா மும்தாஜ் வஹீதாட்ட. அதான் இப்போ வஹீதா வந்து சொல்லிட்டு போறா, சொரைக்கா கொள்ளையில சால்ட் லைன்ல கொடமளவாக்க சபுராட மோவன் நல்லா படிச்சுக்கிறாப்புல, நல்லா வேலை வைக்கிறாப்புல, நல்ல மாப்பிள்ளை. அந்த மாப்பிள்ளை தான் வருது, என்ன செய்யுதுன்னு கேட்டுட்டு போய்க்கிறான். அது சரி, அப்படியா? அதான் மும்தாஜ் சொல்லிக்கிறான், பனிஷா வாப்பா ஃபோன் பண்ணுவா, பேசிட்டு சொல்றேன். சரி சரி, வாங்க மச்சான். மும்தாஜி, உங்கள்கிட்ட சொல்லி காமிச்சேன். மும்தாஜி, சொரைக்கா கொள்ளையில இருக்கிற கொடமளவாக்க சப்ரா வீடு உன் வாட்சா வீட்டுக்கு சொந்தக்காரவலாம். அப்படியா? இப்பதான் கேள்விப்படுறேன் நானு. இந்த குடும்பத்தை பத்தி சொல்லுங்களா மச்சான். அவங்க நல்ல ஃபேமிலி தான். கொடமளவா சபுராக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை தான். ஒரு பொம்பளை பிள்ளை ஹாஜர்மா, ஒரு ஆம்பளை பிள்ளை முஸ்தபா, பேர் 2 பிள்ளை தான். வாப்சா வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தம். பையன் நல்ல பையன் தான். அப்ப அந்த கொடமளவா சபுராட மாப்பிள்ளை எங்க இருக்கிறா? அவர் ரொம்ப காலமா சவுதியில தான் இருந்தாரு. அப்ப நல்ல இடமா இருந்தா பேசிட வேண்டியதுதான் இன்ஷா அல்லாஹ். மச்சான், ஜூஸ் வேணுமா தேத்தனி வேணுமா? எனக்கு தேத்தனியே கொண்டாமா ஒரு கிளாஸ்.
சரி எடுத்துட்டு வரேன். மனுஷா அக்கா இங்கதான் இருக்கியா நீ? யாடி என்னடி வீட்டு உள்ள இருக்க பேசிக்கிட்டு இருக்கிறாஹா? உனக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்களா? கல்யாணம் முடிக்க போறாங்களா? என்ன சொல்றா? ஆமா மனுஷராத்தா, எங்க வாப்பா எங்க அம்மா உங்க அம்மா 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாஹா. யாரோ கொடமோல வாக்க சபுராவா போல அவன் மோன உனக்கு பேசுறாங்களாம். அப்படியா? அப்படி போடு போடு அப்படி போடு போடு அப்படி போடு 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 அப்படி போடு தன்னால. அட பண்ணி சும்மா இருடா. என்ன ராத்தா கல்யாணமா? அடிச்சு நமக்கு சீ போட படுவா. இருடா பாப்பாட்ட போன் வரட்டே உன்னை சொல்லி கொடுக்குறேன். யாராத்தா கல்யாணமான்னு கேட்டது தப்பா உனக்கு? சின்ன பிள்ளை இருடா. சரிங்க பெரிய மனுஷி, போயிட்டு வரேன். முஸ்தபா, என் மனசுல பட்டதா உன்னை சொல்லிடுறேன். என்ன, என் கண்ணோட ஹேத்தோட காலகாலத்தோட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதனால ஒரு பொண்ணு பார்க்க சொல்லிக்கிறேன். சரியா? எனக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாம போகுது. அதனால என் கண்ணோட ஹேத்தோட ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அட ஏமா நீ வேற, உனக்கு ஏமா இந்த அவசரம்? அம்மா, எனக்கு இப்போ உள்ள கல்யாணம் பண்றதுக்கு இஷ்டம் கிடையாது. ஏன்டா எதுக்குடா? அம்மா நான் சொல்றது கேளுமா, எனக்கு இப்போ கல்யாணம் பண்ற இஷ்டம் இல்லம்மா. அப்படி ஒரு ஐடியாவே எனக்கு இல்ல. ஏன்டா எதுக்குடா? அப்ப எப்படா கல்யாணம் பண்ணுவா? உலகம் கழிஞ்சு கல்யாணம் பண்ணுவியா? அம்மா நான் சொல்றது கேளு, தேவையில்லாம என் ரொம்ப வளர்க்காத. என்னாச்சு ஒரே சவுண்டா கிடக்குது? அம்மா தான் தேவையில்லாம என் வந்து ரொம்ப பண்ணிட்டு இருக்குது. ஏண்டி கல்யாணம் முடிச்சு பாக்கன்னு சொல்றது ரொம்ப பண்றதா? தம்பி முஸ்தபா, அம்மா வந்து எல்லாமே சரியா தான் பேசும். அம்மா சொல்றத கேளு. நீ இப்படியே இருக்காத இப்ப பார்த்தாலும். எனக்கு இப்போ கல்யாணம் பண்ண இஷ்டம் கிடையாது. நீ இப்படி பேசுறது தப்பு. முதலாவது நிம்மதியே இல்ல இந்த வீட்ல. ஏன் இவ்வளவு மோசமா இருக்கிறான் இவன்? அதான் என்னன்னு தெரியலம்மா. இப்படி இருந்தா சரியா வராது. இதுக்கு நான் முடிவு பண்றேன். ஹாஜர்மா, பாத்தியாடி உன் தமையை எப்படி கோச்சிட்டு போறாண்டு? உனக்கு இப்பதான் தெரியும், எனக்கு எப்பயே தெரியும் அவனை பத்தி. இப்படி இருந்தா என்னடி பண்றது? அம்மா நீ தான் இன்னும் கொஞ்சம் அழிச்சு பேசணும். ஆமா நான் என்ன பண்ணட்டும், நான் போய் பேசுறேன். வேலையா பாரு. அம்மா நீ இப்படி இருக்க கூடாது. ராத்தா நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். ஏன்டா பசியாரமா போற? பசியாரா உனக்கு பிடிச்ச இட்லி சுட்டு சாம்பார் போட்டு தேங்காய் சட்னி அரைச்சு மிளகா சட்னி அரைச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிறேன். பசியாரிட்டு போ. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், எனக்கு பசி இல்ல. சொன்னா கேளு முஸ்தபா, சாப்பிட்டுட்டு போடா. எனக்கு பசி இல்ல, நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். டேய் முஸ்தபா, அப்படி என்ன நடந்துச்சு உனக்கு இப்படி கோவம்? இருந்தாலும் உனக்கு இவ்வளவு திமிரு ஆகாது. சாப்பிடாம போறேங்கறா? நான் போயிட்டு வரேன். பாத்தியாடி பண்ற வேலைய? பட்டா பட்டன போயிட்டா சாப்பிடாம சும்மாவே சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி நேரத்துல சாப்பிடுவானா அவன்? சரி போ, எனக்கு பசிக்குது, சாப்பிட கொண்டா. ஏண்டி மனிஷா, உனக்கு கல்யாணமாவே? அது போடி நீ வேற. எங்க கிட்ட சொல்லாம மறைச்சிட்டியேடி. அது லூசு, உனக்கே தெரியாது. இப்ப என் தங்கச்சி வந்து என்ன சொல்றா? போடி நம்பிட்டேன்டி. நிஜமா தான் சொல்றேன். வேணும்டா தங்கச்சிட்ட கேட்டு பாரு. ஹுஸ்னா, உன் அக்கா சொல்றது உண்மையா? ஆமா, எங்க ராத்தாக்கு எதுவுமே தெரியாது. இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தா வீட்டுல. அதத்தான் நான் வந்து சொல்லி காமிச்சேன் ராத்தாட்ட. இப்ப புரியுதாடி நான் சொல்றது? எனக்கு எதுவுமே தெரியாதுடி. வீட்டு உள்ள அக்கா பேசிக்கிட்டு இருந்ததை வந்து என்கிட்ட சொன்னா. அப்பதான் எனக்கே தெரியும். நான் எதுவும் முடிவெல்லாம் பண்ணல. இப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? சாரிடி மனிஷா, சாரிடி. ஏண்டி உங்களுக்குலாம் தெரியாமடி எனக்கு நடந்தது கல்யாணம்? மாப்பிள்ளை என்ன திருடி? அது மெண்டல். எனக்கு என்ன தெரியும்? அவளுக்கு எப்படி தெரியும்? அவள்கிட்ட போய் கேக்குறா. மனிஷா, அப்ப இந்த வருஷம் காலேஜ் முடிச்சிருவியா? அம்மா வீட்ல எங்க அம்மா அப்பா சொல்லிட்டாங்க, காலேஜ் இந்த வருஷத்தோட முடிச்சிரு அப்படின்ட்டாங்க. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு மாப்பிள்ளை ஒத்துக்கிட்டா திரும்ப படிக்க ஆரம்பி. ஆமாடி மனிஷா, திரும்ப படிப்பு தொடரலாம் நீ. அது போடி நீ வேற. அப்ப எப்படின்னு பாத்துக்கலாம். சுஸ்னா போய் ஜூஸ் எடுத்துட்டு வா. சரி ராதா. இங்க பாரு ஹாஜர்மா, இப்போ உன் தம்பி ஆபீஸ் விட்டு வந்துருவான் முஸ்தபா. வந்த உடனே சம்மதிக்க நீ தான் வைக்கணும். அதை இதை சொல்லி கண்டிப்பா அவனை சம்மதிக்க வச்சிரு. வரட்டுமா? அப்படியே செய்யறேன். இப்போ வந்தாலும் வந்துருவான். வாசலை போய் எட்டி பாரு. சரிம்மா. அம்மா எப்படிமா சொல்ற கரெக்டா? முஸ்தபா வந்துட்டாமா? அவன் வர நேரம் தானே, தெரியாது எனக்கு. சரி உள்ள வா. சரி உள்ள வாடி. அம்மா நீ ஒன்னும் பேசாத, நான் பேசிக்கிறேன் அவன்கிட்ட. சரிடி. ச்சே, வீட்டு உள்ள போறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. சரி போய் யார்கிட்ட எதுவும் பேசாம சைலண்டா போய் உட்காந்துட வேண்டிய ரூம்ல. மாமா வந்துட்டியா? அட முஸ்தபா, காலையிலேயே பசியாரமா போயிட்டு பாலும் என்ன சாப்பிட வர மாட்டேன்ட்டா. இன்னுமா என் மேல கோவம் உனக்கு? ஏண்டா முஸ்தபா, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லாம நீ பாட்டு போயிட்டீங்களா?
ஹாஜர்மா பாத்தியா, நான் கேக்குறதுக்கு கூட பதில் சொல்லாம அவன் பாட்டு போயிட்டிருக்கான். அம்மா நீ சும்மா இரு, நான் போய் அவன்கிட்ட போய் பேசுறேன். அம்மா எனக்கு பசிக்குதுமா நல்லா. அம்மா எனக்கு லேஸ் வேணும். அட லேஸ்லாம் திங்கப்படாதுடா, குடல் வீணா போயிருந்தா. முடியாது, எனக்கு லேஸ் தான் வேணும். ஹாஜர்மா நீ போய் அவன்கிட்ட போய் பேசு, நான் இங்க பிள்ளைய பாத்துக்கிறேன். கண்ணா வாப்பா, லேசெல்லாம் திங்க கூடாதுமா, குடல் வீணா போயிடும். உம்மா உனக்கு வேற ஜாமான் வச்சுக்கிற திங்கிறதுக்கு, வாங்க. உம்மா வேற ஜாமான் என்ன வச்சுக்கிறா திங்கிறதுக்கு? நல்லா பசிக்குது தான், சீக்கிரம் வாடி வாப்பா எடுத்துறேன். என்ன பண்றது ஒண்ணுமே புரியல, மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்குது. வீட்டுல இப்படி வேற டார்ச்சர், என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. அட முஸ்தபா, உம்மா பேச பேச யானு கேட்காம நீ பாட்டு வந்து உட்காந்துட்டா. உனக்கு என்னடா பிரச்சனை அப்படி? எதுக்கு நீ இந்த மாதிரி இருக்கிறா? டேய் கேக்குறல்ல, வாய் திறந்து பேசடா. எதுவும் நான் பேச முடியாது. ஏண்டா முஸ்தபா, அப்படி என்ன நடந்துச்சு இப்படி கோச்சிக்கிறா? டேய் இங்க பாருடா. நான் எதுவும் பேசுறாப்ல இல்ல, உன் வேலையை பார்த்து நீ போ. உன்ன மனச பேசுவாங்களா? இவ்வளவு மோசமாலாம் இருக்க கூடாது. உண்மையெல்லாம் என் தம்பின்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது. ஏன் கஷ்டம் உனக்கு என்ன தெரியும்? ஹாஜர்மா என்ன செய்தி, அவன்கிட்ட பேசுனியா? அம்மா முஸ்தபா கிட்ட நான் பேசிட்டேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு, பொறுமையாவும் இரு. நீ பதஷ்டப்படாத, அவசரப்படாதம்மா. சரி சரி. சப்ரா ராத்தா, வா வஹிதா, நல்லா இருக்கிறியா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிற சப்ரா ராத்தா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறம்மா. நான் உட்கார் சோபாவுல. அப்புறம் என்ன செய்தி வஹிதா, பொண்ணு வீட்டுக்கு போனியா, பேசுனியா? போன சப்ரா ராத்தா, பொண்ணுக்கு 50 பவுன் நான் வச்சுக்கிறா, ஊர் வச்சுக்கிறா. நானும் பொண்ணை பார்த்துட்டேன், நல்ல பிள்ளையாதான் இருக்குது. அப்படியா, அது சரி. சப்ரா நீங்க மகன்கிட்ட பேசுனீங்களா? மகன்கிட்ட பேசியாச்சு வகையாரத்தா, தம்பிட்ட எல்லாம் பேசிட்டோம். அப்படியா, சரி சரி. பொண்ணோட வாப்பா எங்க இருக்கிறா? பொண்ணோட வாப்பா துபாயில இருக்கிறா. அநேகமா கல்யாணத்துக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணோட கூட பிறந்தது எத்தனை பேரு? ஒரே ஒரு தம்பி மட்டும் இருக்கிறான், ஒரு பையன் இருக்கிறான். பொண்ணு ஒண்ணு ஆணு ஒண்ணு, அவ்வளவுதான். எந்த தெருவு சொன்னியா வகையாரத்தா? அதான்ல சாண வேலை. என்னது சாண வயலா? பொண்ணுக்கு ஒரே ஒரு தம்பி மட்டும் தான் இருக்குன்னு வேற சொல்றா. சபரத்தா விட்டுறாதீங்க, சாண வயல நல்ல குடும்பம், நல்ல பொண்ணு அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆமா எனக்கு அதான் புரியமாய்க்குது. இன்ஷா அல்லா அல்லா நாடுவான். சபரத்தா பொண்ணு காலேஜ்ல 3 வருஷம் படிச்சுக்கிதான். அது சரி, அப்படியா? என்ன ஒரே குழப்பமாய்க்குது. அங்க யாரு காலேஜ் படிக்கிறா? இவன் மட்டும் தானே படிச்சுட்டு இருக்கிறா. ஹாஜர்மா வஹிதாக்கு தேத்தரி எடுத்துட்டு வா. அம்மா தேத்தரி தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், அவளை இருக்க சொல்லு, நான் வந்துடுறேன். ஏன் சபரத்தா நேரமாச்சு, நான் கிளம்புறேன். தேவலை இரு வஹிதா, எப்போ வந்தாலும் இந்த மணிக்கு ஓடி ஓடி போயிடுவா. சபரத்தா கூடிய சீக்கிரம் அந்த வீட்டுல பொண்ணை பேசி முடிக்க பாருங்க. மகனுக்கு நல்ல குடும்பம், நல்ல வீடு, என்ன? இன்ஷா அல்லா பாப்போம். இந்தாங்க வஹிதா ரத்தா, தேத்தரியா குடிங்க. வஹிதா பொண்ணோட அம்மா பேர் என்ன? பொண்ணோட அம்மா பேரு மும்தாஜி, பாப்பா பேரு அபுல் ஹசன். அப்படியா, சரி சபரா ரத்தா, நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். வஹிதா ரத்தா கேட்க மறந்து போயிட்டேன், பொண்ணு பேர் என்ன? அல்லாஹூ, பொண்ணு பேர் எனக்கு தெரியாதம்மா, கேட்க மறந்துட்டேனே. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் கேட்டுக்கிட்டு வரேன். சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை.